ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெட்டாப்பளை சதீஷ். இன்றைக்கு என்ன காணொளி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமாக தான். இது என்னென்று பாருங்கோ, பல் குச்சி டூத்பிக்குன்னு சொல்லுவாங்க. இது சம்மந்தமான வீடியோ தான் போட போகிறேன். இதை பற்றி யாராவது சிந்திச்சிருக்கீங்களா? எப்பயாவது இதை பற்றி யாராவது சிந்திச்சிருக்கிறீங்களா? இல்லை, கடையில் போகிறோம், சாப்பிட்டோன்னே சாப்பிட்றாங்க, பல்ல குத்தி கூட எறிஞ்சு விட்டு வாரோம். இவ்வளோ தான். இதில் எவ்வளோ விஷயம் இருக்குன்றது தான் இந்த பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இதில் பாருங்கோ, இதில் ஒரு தடை இருக்குது. இந்த அடி பக்கத்தில் இஞ்சால் பக்கம் ஒரு தடை இருக்குது. அதுக்கு இஞ்சால பாருங்கோ, ஒரு வளைவான ஒரு வளையம் ஒன்று கிடக்குது. இப்படியே பாருங்கோ, வழியான வளையம் உண்டு. இது என்னத்துக்கு வச்சிருக்கிறாங்க, என்ன விஷயம்ன்றதை பற்றி தான் இன்றைய பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இது அப்படிங்க கிட்ட அப்படிங்கோ, வெளிச்சம் தெரியுதா? இல்லை கொஞ்சம் இறக்கிடுங்க. ரைட்டு. இங்கே பாருங்கோ, இதில் ஒரு தடை இருக்குது, இங்கே ஒரு தடை இருக்குது, இதில் ஒரு வளையம் ஒன்று இருக்குது. இது என்னத்துக்காக வச்சுக்காங்கன்னு சொன்னால், இதை அப்படியே உடைக்கும். உடைச்சி வச்சுட்டு இதை இப்படி வைக்கிறோம். நாங்கள் பல்ல குத்திட்டு மேசையில் சும்மா அப்படி போட இயலாது. இது அதுக்காகத்தான். இதை வச்சு விட்டால் இது மேசையில் படாது. நாங்கள் திரும்ப எடுத்து குத்தலாம்ன்றதுக்காகத்தான் இதை வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கோ, இதில் நீங்கள் வேண்டி பார்க்க எங்கேயாவது கடைகளுக்கு போனாலாவது இதை எடுத்து இந்த அடிப்பக்கத்தை பாருங்கோ. அடிப்பக்கத்தில் வடிவா அடையாளம் இருக்குது. அது வடிவாக தெரியுது, தெரியல கமலாவுக்கு அடையாளம் இருக்குது. இதுதான் இந்த விஷயம். இதை முறிஞ்சு போட்டு இதில் வச்சு விட்டால் சரி. இஞ்சாலையும் போகாது, உருண்டு இஞ்சாலையும் போகாது. 2 பக்கம் தடை இருக்குது. முறிஞ்சு போட்டு இப்படி வச்சு விட்டால் சரி முடிஞ்சு. அதுக்காகத்தான் இது இருக்குது. இது ஒருவருக்கு தெரியாது. இதில் இவ்வளோ விஷயம் இருக்குன்றது தெரியாது, எங்களுக்கே தெரியாது. நாங்கள் பல்ல குத்தி போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது. பாருங்கள், இவ்வளோ சின்னனா இவ்வளோ நீட்டாக செய்திருக்காங்க. சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.